பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிசியோட காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு பிசிக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேபினெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொக்கோ ஸ்போர்ட்ஸோட கேபினெட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவர் பட்டனு, ஒரு யூஎஸ்பி 3.0, 2 யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு மைக் போர்ட் ஒன்று, ஒரு ஸ்பீக்கர் போர்ட் ஒன்று, அப்புறம் ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பட்டனு, ஒரு டிஸ்பிளே போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட்டு, அப்புறம் இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு லேண்ட் கேபிள் போர்ட் ஒன்று, அப்புறம் 2 ஒய்ஃபை ஆண்டனா. இன்கேஸ் உங்ககிட்ட லேண்ட் இல்லைன்னா உங்ககிட்ட மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர் சப்போர்ட்ஸ்க்கு இங்கே வந்துட்டு இந்த போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4 டிஸ்பிளே போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 டிஸ்பிளே போர்ட்டில் ஒரு HDMI போர்ட்டும் 3 டிஸ்பிளே போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பவர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க பிசியில் வந்துட்டு நான் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க கேபினெட் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஸ்போர்ட்ஸோட கேபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3700. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு MSI Pro B650M A வைஃபை மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14,500 கிட்ட வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7 7700 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26,900 கிட்ட வருது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா Zotac-ஓட RTX 5060 Ti 16GB ரேமில் வந்துட்டு ட்வினேஜில் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49,000 கிட்ட வருது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டோரேஜ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா XPG-ஓட S60 1TB Gen 4ஓட NVMe-ஓட அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6,300 கிட்ட வருது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு G-Skill-ஓட ரிப்ஜாஸ்ன்னு சொல்லிட்டு S5 32GB ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 6000 MHz DDR5 வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14,000 கிட்ட வருது. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கூலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்ட்ரேலியாவோட M120D B+2 ஹை பர்ஃபார்மன்ஸ் கூலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ARGB கலர் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சரில் பிசி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இதை காமிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,300 கிட்ட வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு PSU இருக்குது. இந்த PSஓட மாடல் பார்த்தீங்கன்னா டீப்கில்லோட PL650D PSU யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 80+ பிரான்ஸ் சர்டிஃபிகேட்டோடது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,700 கிட்ட வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேன், இங்கே 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஃபேனு, அப்புறம் இங்கே 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசியை கூல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு ARGB-யோட கலர் தான். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்துட்டு நம்ம பிசியோட காம்பனன்ட்ஸு. இதோட லிங்க்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.